தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடல் மேல் பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீரில் பிறக்க வைத்தார். இந்த பாடல் வரி எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த மீனவர்கள். மீனவர்களுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதல்ல. இன்று கடலுக்கு சென்றால் திரும்பி வருவோம் வரமாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மீனவர்கள். வறுமையிலையும் பொய் பேசாதவர்கள், அன்புடையவர்கள். பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாது, யதார்த்தத்தை பேசக்கூடியவர். இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில நாம் ஒரு நாள் பங்கெடுத்தால் அடாடா இப்படி ஒரு கஷ்டமா, இப்படியெல்லாம் வாழ்க்கை உண்டா என்று சிந்திக்க தோணும். இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை போல ஒரு கடினமான வாழ்க்கை எங்குமே கிடையாது. ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடிய அதிபத்த நாயனார் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அது என்ன அதிபத்த நாயனார்? ஒன்றும் இல்லை. பக்தியிலே சிறந்த பக்தி, அதி தீவிர பக்தியாக இருப்பதுதான் அதிபக்தி என்று சொல்லும். அந்த வகையிலே சிவன் மீது கொண்ட ரொம்ப பக்தியா இருப்பாராம் இந்த அதிபத்த நாயனார். இந்த அதிபத்த நாயனாரை ஏன் நாயன்மார்களாக ஆனார்கள் அதை பார்க்கணும் இல்லையா? இவர் நாகப்பட்டினம் இருக்குங்க இல்லையா, அந்த நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல நுழைபாடி, அப்ப வந்து நுழைபாடின்னு பேர் சொல்றாங்க. அந்த மீனவர் சமூகத்துக்கு தலைவனாக இருக்கிறார். அவர் வந்து மீன் பிடிப்பதிலே வல்லவர், நல்லவர், சிவன் மீது ரொம்ப பக்தி உள்ளவர். இவருடைய பக்தியை ஊரறிய வேண்டும், உலகறிய வேண்டும், இந்த நாடெல்லாம் அறிய வேண்டும் என்று சொல்லி சிவன் ஒரு திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த திருவிளையாடல்? இந்த அதிபத்த நாயனாருக்கு ஒரு கொள்கை உண்டு. என்ன தெரியுங்களா? நான் பிடிக்கின்ற முதல் மீனினை எம்பிரான் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லி கடலிலே திருப்பி விடுவாராம். இப்படி செய்து வருகையில் சிவன் தன்னுடைய திருவிளையாடலை அங்கே ஆரம்பிக்கிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் செழிப்புடன் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் விலை உயர்ந்த மீன்கள் கிடைக்குது. ஆனால் இந்த அதிபத்த நாயனாருக்கு மீன்கள் எதுவும் கிடைப்பதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு மீன் தான் கிடைக்குதான். அந்த ஒரு மீனையும் தான் கொண்ட கொள்கையில் பின்வாங்காமல் திருப்பி கடலுக்கே செலுத்தி விடுவாராம். இப்படியே தொடர்ந்து செய்து வரும் பொழுது நாம கஷ்டத்துல இருந்தா என்ன செய்வோம் நமக்குத்தான் தெரியும். ஆனா அவர் எந்த கஷ்டம் வந்தாலும் தான் கொண்ட கொள்கையிலே பின்வாங்கல. இப்படியே தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மீன் கிடைக்கிற அதை திருப்பி கடல்லே விட்டுறார். அவருடைய குடும்பமும் ரொம்ப வறுமையிலே இருக்குது. என்ன செய்வது என்று தெரியல. ஈஸ்வரா, தங்கள் மீது பற்றுள்ள எனக்கு இப்படி ஒரு சோதனையா, நான் என்ன செய்வேன் என்று அழுதுகிறார். அப்போது சிவபெருமான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறார். அதிபத்த நாயனார் வீசிய வலையில் நவரத்தனங்கள் பொருந்திய ஒரு தங்க மீன் கிடைக்குது. அந்த தங்க மீனை பார்த்த மக்கள் எல்லாரும், அதிபத்த நாயனாரே, இன்று உன் வலையில் ரொம்ப தங்கம் மீன் கிடைத்தது இல்லையா, ரொம்ப விலை போகும், அதை விற்று உன் வறுமை நிலையை போக்கிக்கோள் சொல்றாராம். யாரு? அங்குள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்களாம். அதிபத்த நாயனார் அப்படி செய்தாரா? இல்லவே இல்லை. அதிபத்த நாயனார் அப்பவும் என் வறுமை நிலையை விட நான் கொண்ட கொள்கைதான் முக்கியம் என்று சொல்லி அந்த தங்க மீனை திருப்பி கடலிலேயே செலுத்துகிறார். கடலிலேயே செலுத்தும் போது அவர் முன் தோன்றிய சிவபெருமான் தன் குடும்பத்துடன் காட்சி அளிக்கிறார். அதிபத்த நாயனாரே, நீ என் மீது கொண்ட அன்புக்கும் பக்திக்கும் இன்று முதல் நீ ஒரு நாயன்மார்களில் ஒருவராக ஆவார் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். இதுபோல சிவன் மீது பக்தி கொண்டவர்கள் எண்ணற்ற பேரில் இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.